நான் சத்தியம் வாங்கியதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தடங்களை மட்டும் காட்டியுள்ளேன். விபத்தில் அருள்வாக்கு சொன்ன பெண். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சாமியாரின் அருள்வாக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக ராமநாதபுரம் சென்ற தனியார் ஆம்னி பேருந்தும், விருதுநகர் மாவட்டம் ஆனைக்குளத்திலிருந்து மேல்மருவத்தூர் சென்ற சுற்றுலா பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 31 பேர் காயமடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் மேல்மருவத்தூர் செல்வதற்காக சுற்றுலா பேருந்தில் பயணித்த தூத்துக்குடி நேதாஜி நகரைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவருக்கு கைதுண்டானது. மேலும் படுகாயமடைந்த 6 பேர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல்மருவத்தூர் செல்வதற்காக காத்திருந்த பக்தர்களில் பெண் ஒருவருக்கு சுவாமி வந்தது. அவர் சாமியாடும் போது பக்தர்கள் என்னை ஏளனமாக பேசிவிட்டனர். நான் பலரின் உயிரை காப்பாற்றி உள்ளேன். இந்த விபத்து குறித்து எனக்கு முன்பே தெரியும். இருந்தும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று என்னிடம் கூறியதால் உயிர் சேதம் வரக்கூடாது என்று நான் சத்தியம் வாங்கிக் கொண்டேன். அதனால் தடங்களை மட்டும்தான் காட்டுவேன். எப்பவும் தடங்களை அரை மணி நேரத்திற்கு முன்னால் தான் சொல்லுவேன். என்னை வாய்ப்பேச விடாமல் தூங்கின மாதிரி வைத்து விட்டான். அப்படி இருந்தும் உன்னை நம்பி வருபவர்களை என் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு காப்பாற்றிக் கொடு என்றுதான் சொல்லியிருந்தேன். அதனால் தான் நான் சொல்லவில்லை. என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள் என மேல்மருவத்தூர் செல்வதற்காக கூடியிருந்த பக்தர்களிடம் சாமியாடிய பெண் கூறியது அங்கு கூடியிருந்த நோயாளிகள் மற்றும் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் சத்தியம் வாங்கியதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தடங்களை மட்டும் காட்டியுள்ளேன். விபத்தில் அருள்வாக்கு சொன்ன பெண். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சாமியாரின் அருள்வாக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக ராமநாதபுரம் சென்ற தனியார் ஆம்னி பேருந்தும், விருதுநகர் மாவட்டம் ஆனைக்குளத்திலிருந்து மேல்மருவத்தூர் சென்ற சுற்றுலா பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 31 பேர் காயமடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் மேல்மருவத்தூர் செல்வதற்காக சுற்றுலா பேருந்தில் பயணித்த தூத்துக்குடி நேதாஜி நகரைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவருக்கு கைதுண்டானது. மேலும் படுகாயமடைந்த 6 பேர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல்மருவத்தூர் செல்வதற்காக காத்திருந்த பக்தர்களில் பெண் ஒருவருக்கு சுவாமி வந்தது. அவர் சாமியாடும் போது பக்தர்கள் என்னை ஏளனமாக பேசிவிட்டனர். நான் பலரின் உயிரை காப்பாற்றி உள்ளேன். இந்த விபத்து குறித்து எனக்கு முன்பே தெரியும். இருந்தும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று என்னிடம் கூறியதால் உயிர் சேதம் வரக்கூடாது என்று நான் சத்தியம் வாங்கிக் கொண்டேன். அதனால் தடங்களை மட்டும்தான் காட்டுவேன். எப்பவும் தடங்களை அரை மணி நேரத்திற்கு முன்னால் தான் சொல்லுவேன். என்னை வாய்ப்பேச விடாமல் தூங்கின மாதிரி வைத்து விட்டான். அப்படி இருந்தும் உன்னை நம்பி வருபவர்களை என் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு காப்பாற்றிக் கொடு என்றுதான் சொல்லியிருந்தேன். அதனால் தான் நான் சொல்லவில்லை. என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள் என மேல்மருவத்தூர் செல்வதற்காக கூடியிருந்த பக்தர்களிடம் சாமியாடிய பெண் கூறியது அங்கு கூடியிருந்த நோயாளிகள் மற்றும் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் கட்டுக்கு நின்றுக்காண்டா, என் கட்டுக்கு நின்றுக்கான். இதுக்கெல்லாம் காரணம் உண்மையை சொல்லக்கூடாதுன்றதா. ஆனா நான் சத்தியம் வாங்கியிருக்கேன். உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்டா. உன்னை காப்பாத்தி கொடுத்தா என்ன சீண்டு சொல்லிட்டியடா. எதையுமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாண்டா சொல்லுவேன். என்ன வாய பேச விடாம என்ன தூங்குற மாதிரி வச்சுட்டான்டா. அப்படி இருந்துமே நான் உண்மையை சொல்லலடா. அப்படி இருந்துமே காப்பாத்தி கொடுன்னு மட்டும்தான்டா சொன்னேன். உன்னை நம்பி வர்றவங்கள என் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நீ காப்பாத்தி கொடுன்னு மட்டும்தான்டா சொல்லியிருக்கேன். என்ன சீண்டு சொன்னடா. மன்னிப்பு கேளுடா, மன்னிப்பு கேளுடா. வந்தா மட்டும்தான்டா.
நான் சத்தியம் வாங்கியதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தடங்களை மட்டும் காட்டியுள்ளேன். விபத்தில் அருள்வாக்கு சொன்ன பெண்.